அன்பானவர்களே, ஆண்டுடைய திருப்பெயரிலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனாகிய கடவுள் இந்த புதிய நாளின் நன்மைகளை மேன்மைகளை கொடுத்து நம்மை தாங்குவாராக. இந்த நாளின் தியானத்திற்காக ஒரு வசனத்தை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். அது 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 18வது வசனம். அன்பிலே பயம் இல்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. பயப்பட்டவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அன்புக்குரியவர்களே, வாழ்க்கை என்பது அன்பினால் கட்டப்பட்ட ஒன்றாய் காணப்பட வேண்டும். வாழ்க்கையில எந்த சோதனைகள், எந்த பிரச்சனைகள், எந்த போராட்டங்கள் என்று சொல்லி எத்தனையோ காரியங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போனாலும் கூட இறை அன்பு நம்மை ஆளுகை செய்யும் பொழுது அவற்றின் மேன்மையிலே நன்மைகளை காண்கிற மக்களாக நாம் காணப்படுகிறோம். ஒருவர் சில காரியங்களை குறித்து துக்கித்திருக்கும் பொழுது, சில காரியங்களை குறித்து பயப்படும் பொழுது அவர்களை தேற்றுகிற மக்களாக நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. சிலருக்கு பேருந்திலே பயணம் செய்வதென்றால் பயம், சிலருக்கு விமானத்திலே பயணம் செய்வதென்றால் பயம், சிலருக்கு தேர்வு வந்து விட்டது என்று சொன்னால் பயம். ஆனால் இந்த பயங்கள் வரும் பொழுது அடுத்த கட்டமான நிகழ்வு என்ன என்று சொல்லி கலக்கங்கள் உண்டு. சமீபத்துல சில மக்களை கேலி செய்வது உண்டு. என்ன, அவர்களுக்கு நாளை தினத்துல திருமணம் என்று சொன்னால் இந்த நாளில் அவர்களுக்கு ஜுரம் வந்துவிடும். திருமணத்தை குறித்து, குடும்ப வாழ்க்கை குறித்து பயம் வரும் பொழுது அந்த பயத்தை எப்படி போக்குவது என்று சொல்லி கலங்குகிற மக்களாக அவர்கள் காணப்படுவார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, அன்பு இருக்கிற இடத்துல பயத்திற்கு இடமில்லை. ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ளாய் வர இருக்கிற மக்களுக்கு அதை நேசிக்கும் பொழுது அங்கே பயம் இல்லை. தேர்வை குறித்து சிந்திக்கும் பொழுது பாடத்தை நேசித்து படித்த மக்களுக்கு பயம் இல்லை. என் ஆண்டவர் துணை இருக்கிறார், அவருடைய ஆண்டவருடைய அன்பு இருக்கிறது நினைக்கிற மக்களுக்கு எதிலும் பயணிக்கும் பொழுது பயம் இல்லை. அன்புக்குரியவர்களே, ஒரு போதகர் தன்னுடைய திருப்பணியில பல குடும்பங்களை சந்தித்து வந்தாராம். அதுல ஒரு குடும்பத்துல ஒரு பெண்ணுக்கு குடும்ப வாழ்க்கையை ஏற்படுத்துவதற்காக பெற்றோர் ஒரு ஆயத்தம் செய்தார்கள். குடும்ப வாழ்க்கையை, திருமணத்தை. இந்த திருமணத்தை குறித்து இந்த பெண்ணுக்கு அதிகமான பயம். நான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்த வீட்டை விட்டு, உறவுகளை விட்டு, பெற்றோரை விட்டு புதிய இடத்துல, புதிய சூழலை, புதிய மனிதரோடு என் வாழ்க்கை இருக்கும் என்கிற கலக்கம் அதிகமாய் பயந்து கொண்டே இருந்தாள். அவள் ஒரு நாள் தொலைபேசியில அழைத்து தன்னுடைய போதகரோடு கூட பேச ஆரம்பித்தாள். ஐயா, எனக்கு இந்த மாதிரி திருமணம் ஒழுங்காயிட்டு இருக்குது, எனக்கு இந்த குடும்ப வாழ்க்கை குறித்த பயம் இருக்கிறது, ஆனால் இந்த பயம் எனக்கு எப்படி மாற்றுவது என்று சொல்லி தெரியவில்லை என்று சொல்லி புலம்பினாள். தன்னுடைய மன சங்கடங்களை, கிளேசத்தை அவள் சொன்னாள். அந்த போதகரும் கூட மகளை ஆற்றுப்படுத்தும்படியாக, ஆறுதல் படுத்தும்படியாக, நீ ஒன்றும் பண்ணாத, நீ கடவுளை நேசிக்கிற பிள்ளை, கடவுளுடைய அன்பு இடத்துல இருக்கிறது, ஆகவே நீ இன்னொரு அன்பை பெறப்போவதற்கு நீ பயப்பட வேண்டாம், நீ கலங்க வேண்டாம் என்று சொல்லி ஆறுதலாக பல காரியங்களை சொன்னாராம். பல காரியங்களை சொன்ன அவர் ஒரு வசனத்தை உனக்கு தருகிறேன் என்று சொல்லி 1 யோவான் 4:18 எடுத்து வாசித்து உன்னை நீ திடப்படுத்திக் கொள், உன்னுடைய ட்ராக், உன்னுடைய பாதை சரியான தடங்கள்ல சென்று கொண்டிருக்கிறது என்று சொன்னார். உடனே அவள் 1 யோவான் 4:18 எடுத்து வாசிப்பதை விட்டு காதுல வாங்கின பொழுது ஒரு தவறான வார்த்தை. என்ன வார்த்தை? நான் யோவான் 4:18 என்று விழுந்து விட்டது. 1 யோவான் 4:18 ஒரு அழகான வார்த்தையை குருவானவர் கொடுத்தார். என்ன வார்த்தை அது? அன்பிலே பயமில்லை, பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், பயமானது வேதனையுள்ளது, பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல. அப்போ பயம் இருக்க வேண்டாம், உடனே அன்பு இருக்க வேண்டும் என்று சொல்லி அந்த போதகர், அந்த குருவானவர் அந்த பெண்மணிக்கு அழகான ஒரு ஆலோசனை கொடுத்தார். இந்த பெண்மணி இந்த தொலைபேசியில கேட்ட இந்த செய்தியை 1 யோவான் என்பதை மறந்துவிட்டு அவள் 1 என்பதை விட்டு யோவான் 4:18 அவள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தாள். அப்படி வாசிக்கும் பொழுது என்ன வருகிறது பாருங்கள். எப்படி எனில் 5 புருஷர்கள் உனக்கு இருந்தார்கள், இப்போது இருக்கிறவன் உனக்கு புருஷன் அல்ல, இதை உள்ளபடி சொன்னாய் என்றார். தவறான தெரிந்தெடுப்பு மன உளைச்சலை அதிகமாய் மாற்றி அங்கே ஒரு குழப்பத்தை உண்டாக்கி விட்டது. அன்புக்குரியவர்களே,
இன்றைக்கும் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொன்னால், என் ஆண்டவர் காண்பித்த அன்பிலே நிலைக்கிற பிள்ளைகள் என்று சொன்னால், அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். புரிந்து கொள்ளுவோம், தெரிந்தெடுப்பை சரியாய் தெரிந்தெடுப்போம். அதிலே வெற்றியான வாழ்க்கை உண்டு. கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காய் இந்த வேலைக்காய் நன்றி செலுத்துவோம். உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் எங்களுடைய தெரிந்தெடுப்பு சரியான ஒன்றாய் காணப்பட, எங்களுடைய வேத வாசிப்பும் சரி, வாழ்க்கையும் சரி, உமக்கு பிரியமானதாய் காணப்பட எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் சாமி. அதில் அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ நீர் கிருபை பாராட்டும். ஆசீர்வதி. இயேசுவில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பிதாவே. ஆமென்.